வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு முட்டையை வச்சு எக் சுக்கா தான் பண்ண போகிறோம். இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை எடுத்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பீட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் கடாய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இது மேலே வச்சு வேக வச்சுக்கணும். இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். லைட்டர் பாருங்கள், துரு பிடிச்சி கரையாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக பல் வளர்க்குற பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பழைய ப்ரஷ் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை எடுத்து லைட்டரில் தடவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தொடச்சிடலாம். பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டையை வெளியில் எடுத்து கத்தியால் கட்டமாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பன்னீர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சுக்காவுக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். முட்டைக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுக்கா தான் செய்ய போகிறோங்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இதே சப்பாத்திக்கு நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணினீங்கன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். சுக்காவுக்கு கொஞ்சம் தண்ணி போதும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கணும். இந்த முட்டையில் மசாலாலாம் இறங்குற வரைக்கும் 1 நிமிஷம் கிளறி விட்டுக்குங்க. இந்த முட்டை சுக்காவை சாதத்தோடு போட்டு கிளறி சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். இது நல்லா அட்டகாசமான டிஷ். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.